வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோ. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நாடு முழுக்கவே வந்தே பாரத் ரயில்களின் சேவை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கூட கிட்டத்தட்ட 10 வந்தே பாரத் ரயில்கள் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. எல்லா பகுதிகளிலையும் வந்தே பாரத் ரயில்கள் இணைப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. இந்த வந்தே பாரத் ரயில்கள் சாதாரண மக்களும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால அம்ரித் பாரத் ரயில்கள், சாதாரண வந்தே பாரத் ரயிலும் கூட இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வந்தே பாரத் ரயில்களை ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு ரயில் இப்போதைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதியில் இருந்து தன்னுடைய சேவையை தொடங்கி ஹவுராவில் இருந்து கவுஹாத்தியை தாண்டி இருக்கக்கூடிய காமக்கியா வரைக்குமே இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வகையில் அடுத்த வந்தே பாரத் ரயில் எந்த ரூட்டில் ஓடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்த நிலையில் மத்திய அரசு ஒரு ஒப்புதலை அளித்திருக்கிறது. அடுத்த வந்தே பாரத் ரயில் நிச்சயமாக பெங்களூருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. பெங்களூரில் இருந்து எந்த நகரத்துக்கு இந்த ரயில் போக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பை. கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து சிஎஸ்எம்டி மும்பை வரைக்குமே இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்புதலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பெங்களூரிலிருந்து மும்பைக்கு ட்ரெயின் இல்லையா அப்படின்னு கேட்டால் வாராந்திர ரயில் இருக்கிறது. ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் இருக்கிறது, உதயன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரயில் மும்பைக்கும் பெங்களூருக்கும் இடையில் தினமும் இரவு நேரத்தில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். கடந்து செல்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள் ஆகிறது. ஆனால் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது ஸ்லீப்பர் வகையிலான வந்தே பாரத் ரயில்களில் பயண நேரம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 16லிருந்து 18 மணி நேரம் வரைக்கும் தான் ஆகும். 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக இந்த செமி ஸ்பீடு வகையிலான வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது தினசரி சேவை கூடுதலாக ஒன்று கிடைக்கும் மும்பைக்கும் பெங்களூருக்கும். இப்போ மற்ற நகரங்கள்லேருந்து மும்பைக்கு நிறைய ரயில்கள் இருக்கலாம். ஆனால் பெங்களூர்லேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. ஹைடெக் நகரங்களாக பார்க்கப்படக்கூடிய இந்த 2 முக்கியமான நகரங்களுக்கு இடையில் இந்த ரயில் தன்னுடைய பயணத்தை கூடிய விரைவில் துவங்க இருக்கிறது. இதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. ஆக ஒரு மாதம் 2 மாதத்திற்குள்ளாகவே அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு விட்டு வருது. அந்த ரேக் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பெங்களூருக்கும் மும்பைக்கும் ஸ்லீப்பர் வகையிலான வந்தே பாரத் ரயில் நிறைய பேர் சொகுசாக பயணிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்ட காரணத்தினால இந்த ரயிலுக்கான வரவேற்பும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்